என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் சிலிண்டர், அதுவும் பர்டிகுலராக எ சிலிண்டர் கட் பை எ பிளேன் தட் இஸ் இன்க்ளைன் டு விபி, அதாவது கட்டிங் பிளேன் இன்க்ளைன் டு விபியாக இருக்கிறப்போ சிலிண்டரை கட் பண்ணிச்சு அப்படின்னா அதோட ட்ரூ ஷேப்பை எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். லெட் மீ சால்வ் த ப்ராப்ளம் now. A cylinder of base diameter 60 mm and height 70 mm is resting on HP on its base. அதாவது 60 mm diameter 70 mm height இருக்க ஒரு சிலிண்டர் ஹரிசாண்டல் பிளேனில் என்ன இருக்குது அப்படின்னா ரெஸ்ட் ஆகிருக்கு. அதோட ஆக்சிஸ் பர்பண்டிகுலராக இருக்க மாதிரி, அதாவது சிலிண்டரோட ஆக்சிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹரிசாண்டல் பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்க மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா அதோட பேஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஹரிசாண்டல் பிளேனில் ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And it is cut by a plane that is 8 mm away from the axis and 50 degree inclined to VP. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்டானது. கட்டிங் பிளேன் எப்படி இருக்குது அப்படின்னா விபிக்கு 50 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்குது and perpendicular to HP. Draw the true shape of the section and its projection. ஸோ நார்மலாக இந்த சம்மில் டேட்டா எடுத்தோம் அப்படின்னா there are 3 different datas. ஒன்று என்ன அப்படின்னா about the cylinder diameter 60, height 70. தென் ரெஸ்டிங் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பென்டகன், ஹெக்ஸகன், ஸ்கொயர் அப்படின்னா பேரல், பர்பண்டிகுலர், இன்க்ளைண்ட் அப்படின்னு நிறைய ரெஸ்டிங் கண்டிஷனில் கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் அது சர்க்கிள் தான் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் ரெஸ்டிங் கண்டிஷனில் எங்கே ரெஸ்ட் ஆகிருக்குன்னு பார்த்தா மட்டுமே போதும். ஸோ ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஹெச்பி சைடில் ஒரு சர்க்கிள் மட்டும் தான் ட்ராப் ஆகணும், தட்ஸ் இட். ஸோ சிலிண்டரை பொறுத்த வரைக்கும், சிலிண்டர் கோனை பொறுத்த வரைக்கும் ரெஸ்டிங் கண்டிஷனில் எந்த இஷ்யூவும் கிடையாது. தேர்ட் என்ன அப்படின்னா செக்ஷனல் பிளேன் டேட்டா. அதாவது நமக்கு செக்ஷனல் பிளேன் வந்து 2 கண்டிஷன். ஒன்று என்ன அப்படின்னா இன்க்ளைன் டு ஹெச்பியாக இருந்தது அப்படின்னா என்ன, அப்புறம் இன்க்ளைன் டு விபியாக இருந்தது என்ன அப்படின்னா. இன்க்ளைன் டு ஹெச்பியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா இதான் எக்ஸ்ஒய் லைன் அப்படின்னா எக்ஸ்ஒய் லைனுக்கு மேலே என்ன வரும் அப்படின்னா கட்டிங் பிளேன் வரும். இதே இன்க்ளைன் டு விபி அப்படின்னா எக்ஸ்ஒய் லைனுக்கு கீழே என்ன வரும் அப்படின்னா கட்டிங் பிளேன் வரும், சரிங்களா. ஸோ ஹெச்பிக்கு இன்க்ளைன்ட் அப்படின்னா 2 டேட்டா கொடுப்பாங்க. மீட்டிங் த ஆக்சிஸ் இன்க்ளைன் டு ஹெச்பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதே இன்க்ளைன் டு விபி வரப்போ அவே ஃப்ரம் த ஆக்சிஸ் இன்க்ளைன் டு விபி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்க்ளைன் டு விபி ட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டேட்டா கண்டிப்பாக இருக்கும். ஆக்சிஸில் இருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, ஸோ 8 mm அவே ஃப்ரம் தி ஆக்சிஸ் அண்ட் இன்க்ளைன் டு விபி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து ஆக்சுவலாக நமக்கு என்ன அப்படின்னா கட்டிங் பிளேனோட டயக்ராம். ஸோ 3 டைமென்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சிலிண்டர், டயமீட்டர் என்ன அப்படின்னா 60 mm அண்ட் ஹைட் என்ன அப்படின்னா 70 mm. இதோட ஆக்சிஸ் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட். ஆக்சிஸ் பாயிண்டில் இருந்து 8 mm தள்ளி ஒரு கட்டிங் பிளேன் இருக்குது. இந்த கட்டிங் பிளேனோட ஓரியன்டேஷன் என்ன அப்படின்னா 50 டிகிரி இன்க்ளைண்டாக, விபிக்கு 50 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்குது. அதாவது நெட்டு குத்தராக வெட்டுற மாதிரி, சரிங்களா. வேர்ட்டிக்கலாக ஒரு வெட்டுற மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சிலிண்டரை கட் பண்ண போகிறோம். இதோட ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம இமேஜினரியாக 3D ட்ரா பண்ணுறப்போ இதோட ட்ரூ ஷேப் என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் என்ன இருக்குது அப்படின்னா இதோட ட்ரூ ஷேப் இருக்குது. இந்த ரெக்டாங்குலர் ஷேப் தான் வந்து சிலிண்டராக இருந்தாலும் சரி, ப்ரிசமாக இருந்தாலும் சரி, இன்க்ளைன் டு விபி கட் பண்ணுறப்போ உங்களுக்கு ட்ரூ ஷேப் வந்து ரெக்டாங்கிளாக வரும். ஸோ இந்த சம்மில் அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த சம்மோட சிம்பிள் ப்ரொஜெக்ஷனை ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். அதாவது சிலிண்டர் டயமீட்டர் 60, ஹைட் 70 இருக்க மாதிரி சிலிண்டர், பேஸ் வந்து எங்கே ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ சிலிண்டரோட பேஸ் என்ன அப்படின்னா சர்க்கிள். ஸோ சர்க்கிளை எங்கே வரையணும் அப்படின்னா எக்ஸ்ஒய் லைனுக்கு கீழே வந்து ஹெச்பி சைடு, மேலே வந்து என்ன அப்படின்னா விபி சைடு. ஸோ ஹெச்பி சைடில் சர்க்கிளை ட்ராப் ஆகணும். இதோட டயமீட்டர் என்ன இருக்குது அப்படின்னா டயமீட்டர் பை 60 mm இருக்குது. தென் 70 mm ஹைட் இருக்கிற சிலிண்டரை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ சர்க்கிள் ட்ரா பண்ணுவீங்க, சர்க்கிளை 8ஆக டிவைட் பண்ணுவீங்க. டிவைட் பண்ணதுக்கப்புறம் நேமிங் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக ட்ரா பண்ணுறது, நேமிங் வைக்கிறதுக்கான டவுட்லாம் இருக்குது அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட் சம்ஸை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்க நம்ம பிளேலிஸ்ட்டில். அப்படின்னா நேமிங் வைக்கிறத பற்றி தெளிவாகவே பேசிடுவோம், சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசிடி நேம் டாப் சர்ஃபேஸுக்கும் பிக்யூஆர்எஸ் அப்படிங்கிற நேமை பாட்டம் சர்ஃபேஸ்க்கும் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டாப்லேருந்து பார்க்கும்போது ஏபிசிடி தெரியும், பிக்யூஆர்எஸ் தெரியாது. அதனால டாப் வியூவில் ஏபிசிடியை விசிபிளாகவும் பிக்யூஆர்எஸை ப்ராக்கெட் உள்ளே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மார்க் பண்ணியிருப்போம், சரிங்களா. அது மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு ஏபிசிடிஇ இந்த 5 பாயிண்ட் தெரியும், எஃப்ஜிஹெச் தெரியாது. ஸோ எஃப்ஜிஹெச் ஹிடனில் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்போ பிக்யூஆர்எஸ்டி தெரியும்,
VW இந்த 3 பாயிண்ட்டும் மறைஞ்சிருக்கும். அதாவது ஆருக்கு பின்னாடி V, எஸ்ஸுக்கு பின்னாடி U, Qவுக்கு பின்னாடி W என்ன இருக்கும் மறைஞ்சிருக்கும். ஸோ அந்த 3 பாயிண்ட்ல என்ன பண்ணி பார்ப்போம்னா UVWவை ப்ராக்கெட் உள்ள போட்டிருப்போம், ஹிடன் பாயிண்ட்டாக போட்டிருப்போம். ஸோ இதான் வந்து நேமிங் சிஸ்டம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கிவன் கண்டிஷனுக்கு நான் சிம்பிள் டயக்ராம் ட்ரா பண்ணிட்டேன். உங்களுக்கு சிம்பிள் டயக்ராமில் டவுட் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் அண்ட் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட் வீடியோஸை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேஜர் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இந்த டயக்ராமுக்கு கட்டிங் பிளேனை எப்படி ட்ரா பண்ணணும், ட்ரூ ஷேப்பை எப்படி ட்ரா பண்ணணுங்கிறதா. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கட்டிங் பிளேனுக்கு 2 ஓரியன்டேஷன் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா இன்க்ளைன் டு ஹெச்பி. இப்போ இன்க்ளைன் டு ஹெச்பி அப்படின்னா கட்டிங் பிளேன் வந்து எங்கே வரும் அப்படின்னா XY லைனுக்கு வேலை வரும். ஸோ இன்க்ளைன் டு VP அப்படிங்கிறப்போ கட்டிங் பிளேன் எங்கே வரும் அப்படின்னா XY லைனுக்கு கீழே வரும். சரிங்களா? ஸோ இப்போ கீழே வரக்கூடிய கட்டிங் பிளேனுக்கு 2 டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஒன்று என்ன அப்படின்னா அவே ஃப்ரம் ஆக்சிஸ் டேட்டா கொடுத்துருப்பாங்க. அவே ஃப்ரம் ஆக்சிஸ். ஆக்சிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த சம்மில் 8 mm தள்ளி அந்த லைன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8 mm அவே ஃப்ரம் த ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதே டைமில் 50 டிகிரி இன்க்ளைன் டு VPயாக இருக்கும். ஸோ இன்க்ளைன் டு VP அப்படின்னா கீழே தான் ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். எங்கே ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஆக்சிஸ் பாயிண்ட்லேருந்து 8 mm தள்ளி. இந்த 8 mm அப்படிங்கிறது ஆக்சிஸ் பாயிண்ட்லேருந்து மேலே தள்ளி போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா கீழே தள்ளி போடலாம். இப்போ மேலே தள்ளி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய போர்ஷனை நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். இதே பாயிண்ட்டுக்கு கீழே 8 mm தள்ளி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணாலே போதும். ஸோ கம்மியான போர்ஷன் ரிமூவ் ஆகிற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டயக்ராமை டிசைட் பண்ணிக்கோங்க. சாரி. ஓகே, இப்போ இந்த இன்க்ளைன் டு VP டயக்ராமை எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து 2 மெத்தடில் ட்ரா பண்ணுவாங்க. ஒன்று என்ன அப்படின்னா சர்க்கிள் மெத்தட், இன்னொன்று என்ன அப்படின்னா பேரலல் மெத்தட், பேரலல் லைன் மெத்தடை ட்ரா பண்ணுவாங்க. நாமளாக இதுதான் எல்லாரும் நடத்துவாங்க. சரிங்களா? ஆனால் நம்ம எங்கே போவோம் அப்படின்னா பேரலல் லைன் தான் நடத்த போகிறோம். நான் சர்க்கிள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஸோ பேரலல் நிறுத்தும். சர்க்கிள் மெத்தட்னா என்னன்னு சொல்லிக்கிறேன். இப்போ 8 mm அவே ஃப்ரம் அப்படின்னா இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து 8 mm ரேடியஸில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிப்பாங்க. அப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து தள்ளி 50 டிகிரியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லைன் ட்ரா பண்ணுவாங்க. அப்படி ட்ரா பண்ணாங்க அப்படின்னா இங்கேருந்து 8 mm தள்ளி ட்ரா பண்ண தான் மீன் ஆகிடும். இது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா சர்க்கிள் வரைஞ்சிட்டு இந்த 50 டிகிரி லைனை ப்ளேஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேரலல் லைன் மெத்தடை ட்ரா பண்ணுவோம். இது ரொம்பவே ஈஸியான மெத்தடை வந்து நிறைய வீடியோஸும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸும் சரி, டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸும் சரி. ஸோ எப்படி நான் அதை ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 50 டிகிரி லைனை இந்த சென்ட்ரு வழியாக ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனுக்கு பேரலாக 8 mm தள்ளி ஒரு லைன் ட்ரா பண்ணேன் அப்படின்னா எனக்கு லைன் கிடச்சிரும். ஸோ சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பேரலல் லைன் மெத்தடில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ரா பண்ண போகிறேன். ஸோ எப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா த்ரூ சென்டர் வழியாக 50 டிகிரியில் ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் லைன், இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்குல்ல, இந்த ஹரிசாண்டல் லைனில் 50 டிகிரி இருக்கிற மாதிரி ஒரு லைனை ஃபஸ்ட்டு த்ரூ சென்டர் வழியாக ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதோட ஆங்கிள் மார்க் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஆனால் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் கூட நீங்கள் ட்ரா பண்ண போகிற லைன் வந்து 50 டிகிரி இருக்கணும். ஸோ 50 டிகிரி ஒரு லைனை ஆக்சிஸ் வழியாக ட்ரா பண்ணியாச்சு. ஆனால் நம்ம எங்கே ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஆக்சிஸ்லேருந்து 8 mm தள்ளி ட்ரா பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லைனோட 2 எண்ட் இருக்குல்ல, இந்த எண்டு அண்ட் இந்த எண்டு, இந்த 2 எண்டில் இருந்தும் 8 mm தள்ளி ஒரு பாயிண்ட் வைங்க. சரிங்களா? எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த லைன்லேருந்து 8 mm தள்ளி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டேன். இந்த லைன்லேருந்து ஒரு 8 mm ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டேன். இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 8 mm லென்த் இருக்கும். இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். இப்படி ட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த லைனோட எண்டை கனெக்ட் பண்ணுறேன். எப்படி கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த லைனோட எண்டை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதுதான் என்ன அப்படின்னா என்னோட ஆக்சுவல் கட்டிங் பிளேன். சரிங்களா? ஸோ இந்த லைன் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு தின் லைன் போட்டிருக்கீங்கள, இந்த லைனை டைமென்ஷன் லைனாக மாற்றிக்குவோம். இந்த பேரலைன் மெத்தடை நிறைய ஸ்டாஃப்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா சர்க்கிள் வரைஞ்சி அந்த சர்க்கிளுக்கு டேஞ்சென்ஷியலாக ஒரு 50 டிகிரி லைனை ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பேரலைன் மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ பேரலைன் மெத்தடை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா 50 டிகிரிலே லைன் வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் இந்த லைனை வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 50 டிகிரியில் மார்க் பண்ணியிருக்கீங்க.
அந்த லைன்லேருந்து 8 mm தள்ளி ஒரு பேரல் லைனும் என்ன பண்ணிட்டீங்க, ட்ரா பண்ணிட்டீங்க. அப்போ உங்களுக்கு கட்டிங் பிளேன் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இந்த கட்டிங் பிளேனோட ஆங்கிள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. இதோட ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 50 டிகிரி நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கட்டிங் பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். கட்டிங் பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது இந்த கட்டிங் பிளேன் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் பாயிண்ட் 2 பாயிண்டில் தான் என்ன ஆகுது அப்படின்னா விசிபிளாக கட் ஆகுது. ஸோ கட் பண்ணுறப்போ உங்களுக்கு 2 பாயிண்ட் கண்ணுக்கு தெரியுது. அந்த பாயிண்ட்டை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 1, 2 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 2 பாயிண்டில் வந்து என்ன பண்ணது அப்படின்னா கட்டிங் பாயிண்ட் வந்து தெரியுது. அந்த 2 பாயிண்ட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 1, 2 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இப்படி கட் பண்ணுறப்போ இங்கே 2 சர்க்கிள் இருக்குது. இதை மீன் பண்ணது அப்படின்னா ஏபிசிடி அப்படிங்கிற ஒரு டாப் சர்ஃபேஸில் இருக்க சர்க்கிள், அதே மாதிரி பிக்யூஆர்எஸ் அப்படிங்கிற பாட்டம் சர்ஃபேஸில் இருக்க சர்க்கிள் இருக்குது. ஸோ நீங்கள் வெர்டிக்கலாக ஒரு கட் பண்ணிங்க அப்படின்னா டாப் சர்க்கிள்லேயும் கட் ஆகும், பாட்டம் சர்க்கிள்லேயும் கட் ஆகும். அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு பின்னாடி ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட்டுக்கு பின்னாடி ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டை 1ன்னு மார்க் பண்ணியாச்சு, இந்த பாயிண்ட்டை 2ன்னு மார்க் பண்ணியாச்சு. இந்த 2க்கு பின்னாடி இருக்கிற பாயிண்ட்டை 3 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். 1க்கு பின்னாடி இருக்கிற பாயிண்ட்டை 4 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2க்கு பின்னாடி இருக்க பாயிண்ட்டை 3 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். 1க்கு பின்னாடி இருக்க பாயிண்ட்டை 4 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஃபைன். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு கட்டிங் பாயிண்ட் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கட்டிங் பாயிண்ட்டை டாப் வியூவில் ப்ரொஜெக்ட் பண்ணணும். எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். அதாவது இந்த கட்டிங் பாயிண்ட் 1 and 4 அதை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டாப் வியூவில், அதே மாதிரி 2 and 3 என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டாப் வியூவில் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்லேருந்து ப்ரொஜெக்டார் லைன்ஸ் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 and 4லேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ப்ரொஜெக்டார் லைன் ட்ரா பண்ணுறேன் வேர்ட்டிக்கலாக, அப்வர்டாக. அதே மாதிரி 2 and 3லேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ப்ரொஜெக்டார் லைனை ட்ரா பண்ணுறோம் வேர்ட்டிக்கலாக. சரிங்களா? இப்போது இந்த லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் சர்க்கிளில் 2 பாயிண்டில் என்ன ஆகுது அப்படின்னா கட் ஆகுது. அதே மாதிரி பாட்டமில் பேஸில் என்ன அப்படின்னா 2 பாயிண்டில் கட் ஆகுது. ஸோ டாப் சர்ஃபேஸில் 2 பாயிண்ட், பாட்டம் சர்ஃபேஸில் 2 பாயிண்ட். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பாயிண்டில் 1ம் 2ம் டாப்பில், 3ம் 4ம் பாட்டமில் இருக்கிறதுனால தான் 3ம் 4 ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா 1 டேஷ், அதாவது 1ஓட ப்ரொஜெக்டாரில் இருக்குது. இது என்ன அப்படின்னா 2 டேஷ். 2க்கு பின்னாடி இருக்க பாயிண்ட் என்ன அப்படின்னா 3 டேஷ். 1க்கு பின்னாடி இருக்க பாயிண்ட் என்ன அப்படின்னா 4 டேஷ். சாரி, ஸ்க்ரோலிங் வந்து ஆஃப் பண்ணால் மட்டும் அது கைப்பட்ட உடனே ஸ்க்ரோல் ஆகிட்டு சாரி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 and 4 அதை மேலே ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் இருக்க பாயிண்ட் 1, பாட்டமில் இருக்கிறது 4. அதே மாதிரி 2 and 3 ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் இருக்கிறது 2, பாட்டமில் இருக்கிறது என்ன அப்படின்னா 3. சரிங்களா? ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த போர்ஷன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கட்டிங் போர்ஷனுக்கு இன்பிட்வீன் 1, 2, 3, 4 மட்டும் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா திக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிவிட்டு அந்த கட்டிங் போர்ஷனை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹேட்ச் பண்ணிக்கலாம். இந்த ஹேட்ச் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 45 டிகிரியில் ஹேட்ச் பண்ணுங்கள். ரொம்ப நெருக்கமாக என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா ஹேட்ச் பண்ண வேண்டாம். அதாவது இந்த ஹேட்சிங் வந்து ஒரு 15 to 18 அவ்வளோ கவுண்ட் இருக்க மாதிரி லைனில் ஹேட்ச் பண்ணாலே போதும், ஓரளவு நீட்டாக இருக்கும். ரொம்ப டென்ஸாக நெருக்கமாக லைன் ட்ரா பண்ண வேண்டாம். அது வந்து டயக்ராமோட பியூட்டியை கெடுத்துரும். அதே டைமில் நிறைய லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு டைமும் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா நான் ஃப்ரண்ட் வியூவோட ட்ரூ ஷேப்பை வரைஞ்சாச்சு. சார், ட்ரூ ஷேப்பில் ஃப்ரண்ட் வியூவோட செக்ஷனை வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் ட்ரூ ஷேப் எப்படி ட்ரா பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரூ ஷேப் ட்ரா பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கட்டிங் பிளேனுக்கு பர்பண்டிகுலராக லைன் வரையணும். எல்லா கட்டிங் பாயிண்ட்லேருந்தும் நமக்கு 2 பாயிண்ட் தான் மேஜராக இருக்குது. ஸோ பாயிண்ட் 1 அதுலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணணும், அண்ட் பாயிண்ட் 2 அதுலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இந்த 2 லைனும் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களோட கட்டிங் பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும். ஸோ கட்டிங் பிளேனுக்கு பர்பண்டிகுலராக ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கட்டிங் பிளேனையே டயக்ராமுக்கு வெளியே தள்ளி வரையணும். டயக்ராமுக்கு வெளியே தள்ளி வரையணும் பேரலா. சாரி, டயக்ராமுக்கு வெளியே தள்ளி பேரலாக என்ன பண்ணணும் வரையணும். எந்த லைனை வரைஞ்சிருக்கீங்க நீங்கள் கட்டிங் பிளேன் ஆல்ரெடி வரைஞ்சிருக்கீங்கல்ல, அந்த கட்டிங் பிளேனையே டயக்ராம் விட்டு தள்ளி கொஞ்சம் தூரம் தள்ளி, எவ்வளோ தூரம்னு இல்லை,
டயக்ராமில் இடிக்காத மாதிரி கொஞ்சம் தள்ளி வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா இதில் தான் நீங்கள் ட்ரூ ஷேப் வரைவீங்க. இந்த லைனுக்கு மேலேயே ட்ரூ ஷேப் வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த டயக்ராம் ஓவர்லேப் ஆகிட்டு இருக்கும். அந்த ஓவர்லேப் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த லைன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் தள்ளி வரைஞ்சிருக்கோம். அந்த லைனுக்கு நான் என்ன நேம் வைக்கிறேன் அப்படின்னா x', y' வைக்கிறேன். எக்ஸில் x1, y1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏன்னா xy ஆல்ரெடி வச்சிட்டோம் அப்படிங்கிறனால x1, y1 அப்படின்னு. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த கட்டிங் பாயிண்ட்டை மெஷர் பண்ணி மார்க் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் எக்ஸ்ஒய்க்கு மேலேயே என்ன இருக்குது அப்படின்னா 0.3யும் 0.4ம் எக்ஸ்ஒய்க்கு மேலேயே இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இது வந்து 1 and 4ஐயும் 3ஐயும் டைரெக்டாக எக்ஸ்ஒய் மேலேயே வரைஞ்சிடலாம். 3யும் 4ம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இந்த எக்ஸ்ஒய் வரைஞ்சிருக்கீங்க. இந்த எக்ஸ்ஒய்ங்கிறது ரெஃபரன்ஸ் லைனு, இங்கே எக்ஸ்ஒய்ங்கிறது ரெஃபரன்ஸ் லைனு. இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலேயே 3யும் 4ம் இருக்கிறதுனால இந்த ரெஃபரன்ஸ் லைன் மேலேயே 3யும் 4ஐயும் மார்க் பண்ணிடலாம். அண்ட் 1 என்ன இருக்குது அப்படின்னா இந்த சிலிண்டரோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. சிலிண்டரோட ஹைட் வந்து 70 mm. நீங்கள் காம்பஸ் வச்சு மெஷர் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹைட் என்ன வரும் அப்படின்னா 70 mm வரும். இதுவும் 70 mm தான் வரும். ஸோ 0.4லேருந்து 70 mm தள்ளி ஒரு பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா 0.1. அதே மாதிரி 0.3லேருந்து 70 mm தள்ளி ஒரு பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா அது 0.2. தட்ஸ் இட். ஸோ 70 mm தள்ளி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் வைங்க. அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1. அதே மாதிரி 0.3லேருந்து 70 mm தள்ளி ஒரு பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா அது 0.2. இப்போது இந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1, 2, 3, 4 நான் கனெக்ட் பண்ண போகிறேன். 1 and 2, 2 and 3, then 3 and 4, 4 and 1 கனெக்ட் பண்ணியாச்சு. தென் இந்த போர்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹேட்ச் பண்ணலாம். இதுவும் அதே மாதிரி ஓரளவு மேலே ஃப்ரண்ட் வியூவில் நீங்கள் எப்படி என்ன கேப் விட்டு ஒரு ஹேட்ச் பண்ணிங்களோ அதே கேப்பை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு அப்ராக்சிமேட்டாக அதே மாதிரி இருக்க மாதிரி. தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் தி ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன். ஸோ இப்படி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சிலிண்டருக்கோ இல்லை இதே மாதிரி தான் ப்ரிசமுக்கும், ஸோ சிலிண்டருக்கும் ப்ரிசமுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ட்ரா பண்ணுவோம். சரிங்களா? இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கட்டிங் பிளேன் ட்ரா பண்ணி ட்ரூ ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். தேங்க்யூ.